அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மிக முக்கியமான ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவாக இன்றைய காலப்பகுதியில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் இருக்கிற இலங்கை மட்டுமில்லை, இது இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு மட்டுமானதாக இருக்காது. பெருமளவான நாடுகளில் இலங்கை, இந்தியா, கனடா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இப்படியான பல்வேறுபட்ட நாடுகள், அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய அரபு ராச்சியம், கட்டார், துபாய், இது இப்படி பல்வேறுபட்ட நாடுகளில் இருக்கிற பேச்சுலர்ஸ், அதே மாதிரி சில குறிப்பிட்ட நபர்கள் இன்றைக்கு இந்த விடயம் தொடர்பாக பல்வேறுபட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கணும், அதிகளவான பணத்தினை இழந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இது தொடர்பான ஆர்டிக்கல் நான் நேற்றைய தினம் நியூஸ் ஒரு வெப்சைட்டில் நான் ரீட் பண்ணேன். ஸோ ரீட் பண்ண இந்த வீடியோ ஆர்டிக்கலை நான் உங்களோட பகிர்ந்து கொள்வோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் அதில் குறிப்பிடப்பட்ட விடயங்களை பற்றி நம்ம சொல்லிக்கொள்கிறோம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை மட்டுமே இந்தியாவிலையும் இது இருக்குது. இலங்கையிலே தற்பொழுது மிகவும் அதிகளவாக பிரசித்தி பெற்று வருகின்ற அல்லது அதிக வளர்ச்சி அடைந்து வருகின்ற இணைய வழியிலான பாலியல் தொழில்கள், அதாவது செக்ஷுவல் ஒர்க்ஸ், ஆன்லைனில் செக்ஷுவல் ஒர்க்ஸ் நடந்து கொண்டு இருக்குது. இந்த இணைய வழியான பாலியல் துறவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவாக இலக்கு வைக்கப்படுறது பள்ளிக்கூடத்தில் ஸ்கூல் படிக்கிற அந்த மாணவர்கள், அதே மாதிரி தனியாக வேலை செய்கின்ற ஆண்கள் மற்றும் பெண்களும் இந்த ஆன்லைன் செக்ஷுவல் ஒர்க்ஸ் என்ற இந்த கேட்டகரி, இந்த ஒரு டார்க் உலகத்துக்குள்ளே நாங்கள் பல்வேறுபட்ட ஆட்கள் உள்ளே போய்கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடைமுறையில் தற்பொழுது இருக்கிற அந்த ஆர்டிக்கலில் குறிப்பிடப்பட்டதும்படி இருக்கிற மிக முக்கியமான விடயம், இங்கே ஆன்லைன் சர்வீசஸ், அதாவது ஆன்லைன் மூலமான வீடியோ கால்ஸ் சர்வீசஸ் வழங்கப்படுது. அதே மாதிரி இவங்களால் ஆன்லைன் மட்டும் இல்லாமல் நேராக விசிட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. இது ஸ்பா போன்ற இடங்கள் நடக்கிற விபச்சாரங்கள் சம்பந்தமானதாக இல்லாமல் இதில் மிக முக்கியமாக இருக்கிறது எப்படின்னு சொன்னால் டிரெக்டாகவே அவையோட கண்டெக்ட் பண்ணி அவங்க சொல்கிற ஹோட்டல்ஸுக்கோ அல்லது அவங்க சொல்கிற ரூம்ஸுக்கோ நாங்கள் குறிப்பிட்ட அந்த இளைஞர்கள் போகின்றோம். அந்த இளைஞர்கள் போகிறது சந்தர்ப்பத்தில் அல்லது இளைஞர்கள் அல்லது யுவதிகள் போகின்றோம். இதன் போது அவர்கள் பாலியல் ரீதியான உறவுகள், பாலியல் தொடர்பான விடயங்கள் இடம்பெறுது, பாலியல் நடவடிக்கை இடம்பெறுது. இதற்கான சார்ஜஸாக நார்மலாக நேரடியாக விசிட் பண்ணிக்கு இதற்கான சார்ஜஸாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 8,000 இருந்து 30,000 வரைக்கும் அங்கே சார்ஜஸ் வழங்கப்படுது. அவர்ஸ் கணக்கில் இதற்கான பேமெண்ட் எல்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்லைன் சர்வீசஸ், வீடியோ கால் மூலமான சர்வீசஸ், இந்த வீடியோ கால் மூலமான சர்வீசஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்ஸ், அதே மாதிரி டெலிகிராம்ஸ், இவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த சர்வீஸ் வழங்கப்படுது. இந்த சர்வீஸ் அடிப்படையாக கொண்டு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக அங்கே சொல்லப்பட்டிருக்க ஒரு விடயம் தான் இதற்கான சார்ஜஸ். மினிட்ஸ் கணக்கில் நீங்கள் எவ்வளோ நிமிடம்ஸ் அங்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் வழங்கப்படுது. 5, 10, 15, அதே மாதிரி 30 நிமிடங்கள் வரைக்குமான இந்த சர்வீசஸ் வழங்கப்படுது சொல்லப்பட்டும். இங்கே சார்ஜஸ் 1000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்குமான சார்ஜஸ் வழங்கப்படுதுன்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த ஆர்டிக்கலை நான் வாசிக்க இதமான விழிப்புணர்வு கட்டாயம் வழங்கும் சொல்லி எதிர்பார்த்திருந்தோம். இவ்வாறான இந்த பண இழப்பு அல்லது பணத்துக்கான பல்வேறுபட்ட காரணங்களை ஏற்படுத்துகிற இந்த சுச்சுவேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற இளைஞர்கள், யுவதிகள் பல்வேறுபட்ட சுச்சுவேஷனில் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களை இவ்வாறான தங்களுடைய பணத்தினை இழந்து குறிப்பிட்ட சில இடங்களில் ஏமாத்திர வேலை இருக்குது. அதாவது காசை பெற்றுக்கொண்டு சர்வீஸ் வழங்காத சுச்சுவேஷன்ஸும் இருக்குது. அப்போ அப்படியான சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இது தொடர்பான விடயங்களை போலீஸில் முறைப்பாடு செய்தால் போலீஸ் திணைக்களத்தின் மூலம் இதற்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும் என்று சொல்லியும் போலீஸ் திணைக்களத்தினால் இந்த அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் குறித்த அந்த நியூஸ் பேப்பர்ன்ற ஆர்டிக்கல் இடம்பெறும். அந்த நியூஸ் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீரகேசரி நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ வீரகேசரி நியூஸ் பேப்பரில் நீங்கள் போய் ரீட் பண்ணிக்க அங்கே சொல்லப்பட்டிருந்த விடயம் தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணான். இது தொடர்பான மிக மிக கவனமாக இருக்கணும், மிக மிக அக்கறையாக இருங்க. உங்களுடைய பிள்ளைகள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்கிறாங்கன்னு சொன்னால் அது ஏன் செய்கிறாங்க, என்ன காரணத்துக்காக செஞ்சுருக்கிறாங்கன்றது எல்லா விடயங்களையும் கொஞ்சம் கருத்தில் கொண்டு கொள்ளுங்க. இது மிக முக்கியமான ஒரு விடயமாக நான் பகிர்ந்து கொள்ள ஒன்று எதிர்பார்க்குறேன். ஏன்னா சமுதாயம் ஏற்கனவே ஐஸ் போதைப்பொருள் மற்றும் கொக்காயின்ஸ் இப்படியே பல்வேறுபட்ட போதைப் பொருட்கள் மூலம் பாதிக்கப்பட்டு எங்களுடைய கல்வி சமுதாயமாக இருக்கலாம், எங்களுடைய தமிழ் மற்றும் ஏனைய சமுதாயங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்குது. அதே சந்தர்ப்பத்தில் இவ்வாறான பல்வேறுபட்ட விடயங்களும் தற்பொழுது பிரசித்தி பெற்று கொண்டு வருதுன்னு சொல்லிக்க சமுதாயத்தின் மத்தியில்
இவ்வாறான நிலைமைகள் ஏற்பட்டு கொண்டு வருதுன்றது மிகவும் துன்பகரமான ஒரு விடயம்தான். ஸோ பெற்றோர்ஸ் முடிஞ்ச அளவு அவங்க தங்களுடைய இந்த விடயங்கள் தொடர்பாக அக்கறையாக இருங்க, கரசனையாக இருங்க. முடிஞ்சளவு உங்களோட பிள்ளைகளோட நடவடிக்கைகளை ஆக்டிவ் பண்ணுங்கள். அவங்களுக்கு தனிமையில் தங்களோட ஃபோன்ஸ் கொடுக்குறதையோ இவை எல்லாத்தையும் நிப்பாட்டி கொள்ளுங்க. ஸோ அது பெட்டராக இருக்கும். ஸோ இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக நான் போடணும்னு வச்சேன். ஸோ அதுக்காக வீடியோ தான் இது. இவ்வாறான பல்வேறுபட்ட புதிய தகவல்கள், சமுதாயத்துக்கு பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு சசி எஸ்எல் ப்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி இணைந்திருந்த அனைவருக்கும்.